हेलो 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 देखा है अरे ना देखा था क्या बात है வாய்ஸ் சூப்பரா இருக்கு ये वैसा அது நீங்க சொல்ற பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா ஒரு குரூஸ் எல்லாம் வணக்கம் தாய்மார்களுக்கு நந்தைமார்களுக்கு வணக்கம் மற்றும் இளைஞர்களுக்கு வணக்கம் இந்த இடத்த பார்த்தாலே மனசுல மட்டும் மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சி என்ன லோகம் நல்லா இருக்குங்க எனக்கு எந்த பார்த்தாலும் எவ்வளவு ஆசை எவ்வளவு அன்பு அன்புக்குரிய இடங்கள் ஆசைக்குரிய இடங்கள் இந்த இடத்த பார்க்க பார்க்க மனசுல சந்தோஷம் இந்த போல சந்தோஷம் எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா அவ்வளவு சந்தோஷம் எங்களுக்கு வந்து வரும்பொழுது இந்த சந்தோஷம் தானே வந்த பாருங்க அந்த சந்தோஷம் விடிய வரை இருக்கணுங்க இருக்கணும்ல இருக்குமா இருக்கும்ல உங்களை நம்பி நான் வந்திருக்கேன் பக்கமா வந்திருக்கேன் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நல்ல வெளிய வெளிய வச்சு செய்வீங்க ஏன் கவலைப்படுறீங்க எப்படி செய்வீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு ஓடுங்க அப்படிலாம் நல்லா இருக்கப்பா உங்களை நம்பி மணப்பாறையில இருந்து வந்துட்டேன் வந்த பிள்ளை நீங்க தான் நல்லபடியா காப்பாற்றணும் மலேசியால இருந்தவங்களாம் சரி மலப்பாறையில இருந்தவங்களாம் சரி நாங்க விடிய விடிய செய்யறத குறைக்கவே மாட்டோம் நல்லா செய்வோம் நீங்க செய்யறத பொறுத்து நானும் அப்படித்தாங்க ஏன்னா வந்தமா நாலு போட்டு போட்டமா நறுக்கு தெரிச்ச மாதிரி இருக்கும் கொஞ்சம் பழைய கடிதம் சொல்லு சொல்லுங்க வளம் தெரியக்கூடாது போறது தெரியக்கூடாது குத்து நாலு கூட அப்படி நச்சு 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 ஆமா இப்படி பேசணுமா தேடிட்டே தெரியுதுல இன்னைக்கு தானே வந்து சந்திச்சிருக்கேன் ரொம்ப நாளா கெடுக்கிறது 100 கிராமும் வாங்கி கொடுங்கன்ட்டு எனக்கு வார்த்தை குழந்தை கண்ணா என்ன என்னமோ வந்து மாட்டுக்கிட்டது மாதிரியே இந்த பாட்டு பாடுவாங்கள ஏ கட்ட 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 நாட்டு கட்ட நாட்டு கட்ட அந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து நான் இப்ப மாட்டிக்கிட்டேன்னா இல்ல நீங்க வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்களா நல்லா தொழில் பண்ணுவோங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க அதனால இந்த எந்த பதவி எப்படி இருக்கு தெரியுமா என்ன சொல்றேன் கண்ணி மட்டும்
விச்சருவா மச்சானி சேவி சருவா என்னத்தே ஐத்தானே என்னத்தே ஐத்தானே என்னத்தே இப்ப வேற மாதிரி மாத்திடுவோம். எப்படி உங்க சௌரியம் நீங்க எப்படி வேணாலும் செய்யுங்க. நான் என்ன செய்யறேன் நீங்க சேர்த்து செய்யுங்க. அப்படியா ஆத்தா இப்படி அழத்தானமா தேடிக்க நீங்க எப்ப எப்ப காத்துக்கிட்டே இருங்க. ஆமா இது ராத்திரி நேரம் என் தூக்கத்தை காணோம். நான் என்ன சொன்னேன் நீங்க என்ன பாடிட்டு இருக்கீங்க? என்ன சொன்னீங்க என்னங்க மெதுவா தள்ளுங்க அப்படிங்கிறது பாட்டு வரி. அதுதான் வெளியில வந்து சத்தமா சொன்னீங்க வெளியில கேட்டுரும் அதனால மெதுவா சொல்லிட்டு நான் சொன்னேன் சரி அப்படியெல்லாம் இருக்க கூடாதுங்க. அப்புறம் நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நீங்க சொல்லணும். சத்தம் கேட்டா தொந்தரவா இருக்குங்களா ஏங்க அது ஒரு முறைப்பா நான் இருக்கணும். சரி. இல்லைன்னா கட்டுக்கிட்ட பொட்டாட்டியா இருக்கணும். பாடி பாடி அப்படின்னா அதனுடைய சோழ வேலையா இருக்கும். காட்ட தாங்க பாடு உங்களை போய் நான் சொல்ல முடியுமா நீங்க சொல்லுவீங்களா அப்ப? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்கல்ல? ஆஹா சொல்லவே மாட்டேன் செய்யறதோட சரி செய்யுது அப்ப நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நீங்க சொல்லணும். சரி, சொல்லுங்க. சரியா? ஆ. நான் எப்படி சொல்றேனோ அதே மாதிரி ரொமான்ஸா சொல்றேன். சொல்றேன் நான் சொல்றேன் அதை பாப்போங்க. என்னங்க மெதுவா சொல்லுங்க. அடி என்னடி மெதுவா சொல்லுடி உங்களுக்குதான் ஏதாவது இருக்கா? என்னம்மா? நான் இப்ப என்ன சொன்னேன்? என்ன நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்களா முத? நீங்க என்னடி அப்படின்னு சொல்லக்கூடாது. பாட்டு. நான் எவ்வளவு அழகா சொன்னேன். சரி. என்னங்க அந்த நிறைவோட சொல்லுங்க. ஓஹோ. ஏன்னா ரொமான்ஸா போடுறதாங்க நல்லா ஏங்க, இருக்கும். நீங்க நிறைய தடவை செஞ்சிருப்பீங்க பழக்கம் நான் புதுசு தானங்க யாரு? இன்னைக்கு பழைய ஆளுகளை கூட நம்பியா இருக்காங்க. ஒரு சரி. விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆ. பழைய ஆளுகளை கூட இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு வாழ்றவங்க பெரியவங்க. சரி. ஆனா உங்களை மாதிரி இப்ப புதுசா வந்த ஆளுங்க ஆ. ஊரையும் கெடுத்து உலகத்தையும் கெடுத்து நாட்டையும் கெடுத்து ஆமா, அப்படியா? எல்லாத்தையும் அப்ப என்னைய சொல்றீங்க நீங்க? அப்படியா கிடையாது. எப்படி வேணாலும் வாழ்ந்தாங்க வாழ்க்கை கிடையாது. இதுதான் அப்படிங்கிறதுதான். அதே மாதிரிதான் என்னங்க மெதுவா தள்ளுங்க. அட என்னங்க மெதுவா அதுக்கு தூக்கி விட்டா சரி, அது எத்தாந்து போனது போனது அப்படியே போயிடுச்சா? அது போயிட்டு திருப்பி இங்க வரக்கூடாட்டியும் நம்ம நாளைக்கு முடிச்சுட்டு போயிடுவோம். அது வேற தூக்கிட்டு அப்படியே போகட்டும். அதனால என்ன தெரியுமா? கும்பகோணம் கொழுந்து வெத்தலையா இப்படியே போய்கிட்டு இருந்தா நல்லா இருக்கு. அப்புறம் எப்படி இப்ப வேற மாதிரியா மாத்திடுவோம். உங்க சௌரியம் எப்படி வேணாலும் செய்யுங்க ஆமா நீங்க எப்ப செஞ்சாலும் சரி. கண்ணனான நானே நானே அட
டான்சராக நடித்துக் கொண்டிருக்கின்ற அருமைக்க மணப்பாறை சேர்ந்த லைலா அவர்களுக்கு பொன்னாடி போத்தி மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. எல்லாத்துக்கும் அப்படித்தான் இருக்கு. என்னன்னே தெரியலங்க. இப்போ ஒரு 3 நாளாவே அதிகமா வேர்வையா இருக்கு. என்னன்னே தெரியலங்க. பார்த்துட்டா போல வெறும் தண்ணியா ஊத்திக்கிட்டு. பார்த்தோன்னே வந்துட்டா. நான் ஆனந்த ஒரு விஷயத்தை பாருங்க. கொண்டாட போது அதை நினைக்கிறேன். மாலை எவ்வளவு பெருசு. ஏங்க இந்த தண்ணியை நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே இன்னைக்கு தான் மத்த தண்ணியை பாக்குறீங்க. அதான் எத்தனை தண்ணியா இருக்கு. மாலை எண்ணிட்டு கொண்டாடி எண்ணிட்ட ஊர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்ற இளைஞர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் எங்களுடைய கலைகளின் சார்பாக என் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு சின்ன சந்தேகம். மாலை சிறுசாத்தே இப்ப மாலை வந்து உங்க காலத்துல இருக்கிற மட்டும் ஏன் சிறுசா தெரியுது? பெரிய மாலை ஏன் சின்னதா தெரியுது? நீங்க ஏன் அதை ஓப்பனாவே பேசலாமே? நான் ஓப்பனாவே பேசலாமே. நான் கொஞ்சம் பெருசா இருக்குன்னு தெரியல. ஒரே மாதிரியான இருக்கும். அப்படியா? பொருத்தமா இருக்குமா? நல்ல பொருத்தம். சூப்பர். ஆனா ஏழமுடியில இருந்து வந்து தேவையா? 2 பேரும் பொருத்தம் கொஞ்சம் சேர்ந்துச்சுன்னா நல்லா இருக்கும். வேண்டாம் வேண்டாம். இந்த யோகம் மைக் செட்டுக்காரனே கட்டிருக்கோம். அப்படியா? அப்புறம் மைக் செட் அதோட அவர் விற்கலாம் முடியும். காலையில மாட்டிட்டு காலை மட்டும் நடக்காதவன் கோடை மட்டும் குறைஞ்சுக்கும் ஒப்பானா காலத்தை ஏலத்தை அனுசரிச்சு நடக்க வேணும். ஏன் அப்படின்னா நம்ம சண்முகராஜா அவர்களை கூட்டி வந்திருக்காங்க. அப்படி சமூகத்துல இருந்து அவர்களை பார்க்க வேணும். அவர்களிடம் சற்று நேரம் உரையாட வேண்டும். ஆமாங்க. அவங்களை எதிர்பார்த்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு எப்படி தெரியுமா? பாப்போமா? தமிழ் கடவுள் முருகப்பெருமான். அதான் லड़की மகனுச்சா லड़की பியூட்டிஃபுல் லड़की. ஓ நாடக புரோகிராம் யாரியா? நிம்மேல் மாதிரி பொம்பளை அனுப்புறதுல யாருக்கும் இல்லை. பியூட்டிஃபுல் ஒன்றிஃபுல் ஒன்னே புர்காஃபுல். அச்சா லड़की வணக்கம் 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 வணக்கம். வந்து நக்கும் வணக்கம் வணக்கம் சொல்லுது. தமிழ் குச்சு குச்சு தெரியும். நாங்களே பேசும்போது தமிழ்நாட்டுக்காரங்க பேசும்போது கூட அந்த தமிழ் கூட அவ்வளவு இனிமாக தெரியாதா? ஆனா நீங்க வந்து பேசும்போது தமிழ் பேசும்போது சாமியத்தை அறிவோடு வாய்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். சாப்பிட்டீங்களா? நம்ம கொடுக்கல. இழிவா நான் என்ன செய்வேன்? ஒன்றும் புரியல. புரியல புரியல புரியல. ஆமா நீங்க எந்த நாட்டுக்காரங்க? எந்த ஊர்? எந்த ஊர்? நம்ம குஞ்சாப்ல இருந்து வருது. என்ன ஊர்? குஞ்சாப் குஞ்சாப். பஞ்சாப் பஞ்சாப். பஞ்சாப் பஞ்சாப். பஞ்சாப்ல இருந்து எதுக்கு வந்துச்சு? நம்ம பிச்சு பிச்சுட்டு பண்ண வந்திருக்கு. பிச்சு பிச்சுட்டு ஓ பிசினஸ். பிசினஸ். நல்லா நல்லா நல்லா. ஆமா என்னென்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம பஞ்சாப்ல லேடியா கம்பெனி இருக்கு. நல்லா வச்சிருக்கு. லேடியா கம்பெனில லோகு பிசினஸ். சூப்பர். ஏங்க ரேடியோல போடு. என்னங்க சொல்றீங்க? நல்லா சொல்லுங்க. பிள்ளைக்கு பொம்பளை தமிழ் தெரியாது. கொஞ்சம் டியூப் லைட் அப்படி சொல்லுங்க. டியூப் லைட்னு சொல்லுங்க. லூப் லைட் பிடிச்சிருக்க. கூடு கூடு. லூப் இல்ல. டியூப் லைட். டியூப் லைட். டியூப் லைட். கண்ணாடி லைட் இல்ல. எல்இடி லைட். ஓ அது வந்து உடையாத லைட்டா? அச்சா. பேர் என்ன வச்சிருக்கீங்க? டியூப்
பிளேட்ல லோடியில ஏத்தி லாரி தமிழ்நாட்டுல லோடி சொல்லும். லோரி சொல்லுங்க. ஆச்சா சரி, சரி. லோடியில ஏத்தி ஒஜரமா இருக்குங்களா போல. மலை ஐயா மவுண்டன். ஆங்கிலத்துல மவுண்டன். மலை மேல லோரி வந்துச்சு. அச்சா அச்சா லோரி கவுந்து டிரைவர் பிரேக் பிடிக்கல. லோரி கவுந்து மலையில இருந்து கீழே பள்ளத்துக்குள்ள போயிடுச்சு. மேல மலை மேல மலை கீழே பள்ளம். மலையில இருந்து கீழே பள்ளத்துல போயிடுச்சு. நீங்க என்ன செஞ்சீங்க? ஒரு சுத்தி டீப்பு கொண்டு வச்சு ஒரு பாட்டி நாங்க டீப்பு உருவிச்சு டீப்பு வரல. எம்மனால குடிக்க பாத்துச்சு குடிக்க முடியல. நம்ம அன்பழகனை கூட்டிட்டு போக வேண்டியதானே? அன்பழகு லாரி சேவது வாய வச்சு உருவிச்சு வந்துட்டா வந்துச்சு. பிசினஸ்ல ரொம்ப நஷ்டம். ஏன் அப்படி என்ன நஷ்டமாச்சு? தமிழ்நாட்டை நம்பி வந்தவர்கள் வாழ்ந்தவங்க தான் சேர்க்கிறோம். அதே நம்ம தமிழ்நாட்டுல வரல ஹோல்சேல் வியாபாரம் பார்த்துச்சா மொத்தம் விற்பனை. சரிங்க எவ்வளவு 50,000 முதல் போட்டு சரிங்க. எவ்வளவு முதல் போட்டாலும் நட்டமே நிற்குது. ஐயே அப்ப கொஞ்சம் கீழே கட்டிட்டாங்க நட்டமாவே போச்சு. அதாங்க நஷ்டமா போயிடுச்சு. பிசினஸ்ல நஷ்டம் வருது. சரி. நம்ம பிசினஸ் மாத்திருச்சு. என்ன பிசினஸ்? நம்ம மதுரையில மதுராஸ். ஆமா ஆமா மதுரை. மதுரையில ஓட்டு தாவணி. மாட்டு தாவணி. மாட்டு தாவணி. அப்படி சொல்லுங்க. ஆரப்பாளையம். ஆரப்பாளையம். சும்மா கல்லு. ஐயோ சிம்மக்கல். சும்மா கல்லு. யானை கல்லு. ஐயோ யானைக்கல். பொறியார் பஸ் ஸ்டாண்ட். பெரியார் பஸ் ஸ்டாண்ட். புது மண்டபம். ஐயோ புது மண்டபம். நம்ம கொஞ்சம் வரும். நீங்க சொல்லிட்டீங்களே தமிழ் கொஞ்சம் கொஞ்சம். அது வழியா அருப்புக்கோட்டை. 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 சரி. புதுப்பட்டி. வந்து மூட்டடப்பு. இப்ப வந்து பிசினஸ் மாத்திருச்சு. என்ன பிசினஸ்? நம்ம வந்து சுண்ணிமணி ஆவாங்க. துணி மணி. அச்சா தூ சோ தூ தோ இல் நீ மா சுண்ணிமணி. ஏய் ஒண்ணோட சேர்ந்தா நான் அப்படியே பேசலாம். துணி மணி வியாபாரம் பார்க்க வந்தேன். அச்சா சுண்ணிமணி. சரிங்க. நீங்க பொடிச்ச போடுங்க. சரி. ஜாக்கெட். ஒரு பாவாடை. பிரா. நைட்டி. நைட்டி. ஏங்க இந்த சேலை பாவாடை நைட்டி இதெல்லாம் என்னென்ன விலைக்கு கொடுக்குறீங்க? எல்லோ கலர் புடவை. ரெட் கலர் புடவை. சரி. கேரளா காட்டன். கேரளா காட்டன். பூனம் சேரி. பூனம் சேரி. நிம்மலுக்கு ரொம்ப பிடிச்ச புழு துணி. ப்ளூ கலர் துணி. பூலா கலர் புடவை. சொல்லுங்க. புடவை இல்ல. பிசினஸ்ல நம்மளுக்கு லாபம் கட்டிக்கிட்டு ஏறிடுச்சு. ஏன் அப்படின்னா பெண்கள் வந்து நகை மேல கூட ஆசைப்பட மாட்டாங்க. அந்த சேலை மேல கலர் கலரா சேலை கட்டணும் எல்லாரும் போல நல்லா இருக்கணும். பெண்களுக்கு புடவை ரொம்ப அதிகமா பிடிக்கும். அதனால வந்து நீங்க நல்ல ஏமாத்த டெவலப் பண்ணிடலாம். நம்மளுக்கு 2 கோடி லாபம். 2 கோடி லாபமா? எத்தனை கோடிக்கு முதல் போட்டீங்க? நம்ம வந்து 1 கோடி தான் போட்டு. 1 கோடி லாபமா? பாதி பரவாயில்ல பிசினஸ் நல்லா பிரிச்சுட்டு போகும். அந்த பணத்தை வச்சு நம்ம வெளிநாடு போய் மெட்ராஸ் போய் சின்னமாக நடிச்சு. சினிமா அதான் லூசு முட்டை சினிமா இல்ல. லூசு முட்டை நீ சொல்றத பார்த்தாலே எனக்கு பக்கு தெரியும். சினிமா சினிமாவில ஆட்சி பண்ணிச்சு. அப்படி சொல்லுங்க. சரிங்க. நம்ம 3 படம் எடுத்துச்சு. என்னென்ன படம்? மதுரை காத்த வீரர். மதுரை காத்த வீரர். மதுரை வீரர். பருத்திய காத்த வீரர். பருத்தி வீரர். புளிய காத்த வீரர். ஐயோ தபால புளிய காத்த வீரர். புளி குத்தி வீரர். புளி குத்தி வீரர். படத்துல 100 டேஸ் ஓடிச்சு. ஆமா. நம்ம புதுசா ஒரு படம் இருக்கு. என்ன படம்? என்ன படம்? புதுசா குத்தி தெரியும். புதுசா குண்டி தெரியுமா? இது என்ன படம்? புது படத்துல காணாமல் படம் பண்ணியாரு. காணாம படம் பண்ணியாரு. ஆச்சா யார வச்சு படம் எடுக்கிறது? படத்துல கதாநாயகி கிடைக்கல. சரிங்க. இவங்க கதாநாயகியா போடுங்க. நான் எனக்கு ஆசை ரொம்ப நாளா படத்துல எப்படி நடிச்சிடணும் உங்ககிட்ட எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லி நான் கூடாத கேள்வியே கிடையாது. ஆனா இன்னைக்கு பாருங்க நீங்களும் வந்து மாட்டிட்டீங்க. உங்ககிட்ட நானும் படம் நடிக்க ஆசையா இருக்கேங்க. இனிமேல் நம்ம நல்லா செஞ்சுக்கலாம். உங்களுக்கு மேல 2 கோடி. சாட்டுக்கு 4 கோடி. 4 கோடி. அது சாட்டுக்கு ஹவுஸ் ஃபுல்லா போட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்க நல்லா ஆளுதாங்க. இனிமேல் நம்மளுக்கு நல்லா கம்பெனி கொடுக்கும். நல்லா கம்பெனி கொடுத்து நம்ம சொல்லி தருவோம். இனிமேலுக்கு கதாநாயகன் சூப்பர் கதாநாயகன். எனக்கு அப்ப நீங்க இல்லையா?
சரி, எனக்கு கதாநாயகன் யாரு? காலேஜ் பிடிச்சிட்டு தான் கதாநாயகனை பிடிக்க முடியும். அதை சொல்லுங்க. நான் சுவைச்சிட்டு தான் எவனும் சுவையணும் நான் பெற்ற இன்பம் வையகமும் பெருகு. நம்மளுக்கு அவருக்கு தான் லூப் டிப்பு லூப்பு டீப்பாயு லூப் டிப்பு யூடி பிடிச்சு சொல்லுங்க. மியூசிக் டைரக்டர் அவரு தான் அவர். ரமேஷ். ரமேஷ். அவர் தான் ஹார்மோனியம். உங்களுக்கு கதாநாயகன் கூப்பிடும். எங்க கூப்பிடுங்க. அடே சூப்பர் கதாநாயகன். நீங்க கூப்பிடுங்க, நானும் பார்க்கணுங்க. ஜப்பான்ல இருந்து பிளேட்ல வந்துருக்கு. சப்பாடுல இருந்தா. ஐயா. நீங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து வந்துட்டீங்களா? நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா செய்யும் அவ்வளவுக்கு அவ்வளவு போட்டு போட்டு கொடுக்கும். எங்க போடுற பாப்போம். ஹலோ சார். ஹலோ. சூப்பரா சொன்னீங்க ஆளு. அரே பாய். இதான் வந்துச்சா? இப்பதான் வந்துச்சு. பிளேட்ல வந்துச்சா? லேட்ல வரல. பிளேட்ல வரல. லேட் வரல. அப்ப எதுல வந்த? ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டர். ஆச்சா. அடே நிறுத்திட்டு வந்தேன். பலே பலே. ஹலோ மேடம். இவர்தான் கதாநாயகன். மிஸ்ஸஸ் லைலா. பொச்சுட்டு முத்தம் கொடு. ஹாய். கண்ணாடியை போட்டு. I love you டா. எப்படி லவ் யூ பார்த்தாலும் இன்னும் ஆரம்பிக்கல படம் ஓடுது முதல்ல லவ் யூ போட்டு ஆம்பளை முடிச்சா என்ன சத்தியத்துக்கு முன்னாடி இப்ப நீங்க பேசாதீங்க. நீங்க டைரக்டர் சொல்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு நான் கேட்பேன். ஆரம்பத்துல லவ் யூ இல்லைங்க, இவரை பார்த்த உடனே என் மனதகப்பட்டது கவர்ந்து விழுந்து. ஆம்பளை கண்டா விட மாட்டியா நீங்க மட்டும் என்ன வேலையா? உங்களை கண்டவரை நான் தள்ளி நிற்கவில்லை. எனக்கு பிடித்தவனவர். அண்ணனுக்கு தள்ளிக்கிட்டே நிற்காது. நான் தள்ள மாட்டேன். முதல்ல கை கொடுத்து அறிமுகப்பட்டு என்ன சொல்ல வேண்டும்? இவன் பேர் புல்தடிக்கு பொன்னம்பலம். புல்தடிக்கு பொன்னம்பலம். என்னன்னு சொல்லுங்க குடும்ப கட்பாடு உங்க பேர் என்ன? என் பேர் லைலா. லைலா. ஆமா, உங்க பேரு புல்தடிக்கு பல்வா. பொண்ணு முன்னாடி ஒரு பேர் இருந்துச்சு கையடி கார்மேகம். கையெழுத்தாளர்கள் இப்ப பேரை மாத்தி அடுத்த என்ன செய்ய வேண்டும்? புல்தடி இவரு என்னென்ன செய்யணும்னா அப்படி செய்யணும். எங்க வேகமாக செய்யணும். எனக்கு ஆர்வம் அதிகமாகி கொண்டே போகிறது. ஆனா மீசைக்கு பார்த்து எங்கிருந்தாலும் வரணும். அரே பாய் நீங்க பாதி சின்ன பையன் புது படத்துல அறிமுகம். சரி. நீங்க பார்த்து செய்யணும். நீ உன்னை பார்த்தா பழைய சக்தி மாதிரி இருக்கு. இல்லைங்க, உங்களை காட்டிலே நான் கொஞ்சம் சின்ன செடிதான். நீங்க எப்படி சொல்லிக் கொடுக்குறீங்களா? உங்க பேரு எடுக்கிறது மாதிரி நான் செய்வேன். செஞ்சிருவேங்க. அப்படியா? ஆமாங்க. இதுக்கு முன்னே செய்வனை செஞ்சுறாங்க. செஞ்சு பழக்கம் போல லூசு. பார்த்து புது பையன் சரி. பார்த்து செய்யுங்க. நான் செய்யறேங்க. நீங்க சொல்லி மட்டும் கொடுங்க. அப்படியே மட்டும் புள்ளி மட்டும் வைங்க. அவ்வளவு போட்டேன். சோரா கை தட்டுக்கோ புது கதாநாயகன் இருக்கு. தட்டுக்கோ, தட்டுக்கோ. அரே பாய் அச்சா அச்சா ரேட்டை வைக்கிறா. அரே சார் முதல்ல நிறைய பொசிஷன் பேச சொல்லுங்க. ஒரு ரோஸ் போடலாம். வேக வேகமா போயிடும். இந்த மாதிரி சொல்லுங்க வாத்தியாரே, எப்படி? டேஷன் அப்பா, ஏன் அழுறீங்க? காதை உதறு. ஐயோ கையை உதறு. எனக்கு தெரியும் இப்படி தூக்கி. 1 2 3 4 1 2 ஹலோ வா இல்லையா நான் பாரு எப்படி டான்ஸ் அப்படி ஆடி என்ன இப்படி தூரமா வந்து இல்லைங்க, நீங்க சொல்லி கொடுத்துருந்தீங்களா? அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான். நம்ம ரெண்டு பேரும் அதை தமிழுக்கு ஏண்டோடி வந்த கூறு அதே மாதிரி செய்யுமா? ஜோடி மஞ்சக்கூறு தேஞ்சோடி மஞ்சக்கூறு மஞ்சக்கூறு
ஏங்க, உனக்கு அறிவு இல்லையா? சோள திக்கிறியா, பிய திக்கிறியா? அவங்க புதுசா தெரியுது. அவனை போட்டு அங்க போய் சுத்திக்கிட்டு கரெக்டான ஒரு மேல செவனேன்றமா அவன் டைவா தெரிஞ்சுக்கிறேன். ஐயோ, நான் முதல்ல நிறைய போட்டேனே. கணவரை படம் ஓடணுமா ஓடாதா? உன் டிரான்ஸ்ஃபார்மர் மச்சான், படத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? காணாமல் போன பணியாளர்கள். காணாமல் கூட பணியாரமா? 2 மணி நேரம் காய்ச்சலுக்குள்ள இருக்கு. அதை எடுக்கணும். எங்கோடி மஞ்சள் கூறு அந்த மாதிரி ஏஞ்சோடி மஞ்சள் கூடுவி ஆண்டாடி மஞ்சள் கூடுவி மெதுவாக நீ முத்திரையா பாக்குறீங்க சீக்கிரம் நிக்க சொல்லுங்க. இதுல ஊத்து கொண்டு தப்பா நிலையில அடி கண்டோடி ஆண்டாடி மஞ்சள் கூடுவி என்ன மச்சான் மணியாட்டு ஒரு ஏஞ்சோடி மஞ்சள் கூடுவி எது பண்றாலும் இதை மட்டும் நல்லா நீ படத்தில் நடிக்க வந்தியா? ஏன்னா மாட்டுக்கு லாடம் போடுறது மாட்டு என்ன மக்கானிக்க படம் ஓடணுமா வேணாமையா? ஐயோ டேலண்ட் சொல்லித்தாங்க 2 லட்சம் ரூபாய் முதல் போட்டு 2 கோடி ரூபாய் சுரேஷ் வாசம் ஏமா நீனாலும் செய்யுமா அவனை நிக்க வச்சு அடி எங்கோடி மஞ்சள் கூடுவி ஆண்டாடி மஞ்சள் கூடுவி நீ கதாநாயகா உனக்குள்ள அதை வாழ்க்கைக்கு பார்த்துருக்க இந்த படம் 10 கூட ஓடாது. இங்கே பாருங்க. ஏங்க? ஏங்க? வாங்க மனித புழுகுங்க அங்கே நிக்க வச்சு குத்திட்டு ஏங்க? இது கேளுங்க. நான் போய் ஆர்வத்துல குத்திக்கிட்டு இருந்தேனா? இது தமிழ் படமா மலையாள படமா உண்மையாலையா? இது படம் இந்தி படமா படம் தான் மேக்கப் போட்டு என்ன இடுப்புல செய்த இதே வெக்கம் இல்லாம நீ பாத்து வீட்டுல செய்வியா இல்ல இப்படித்தான் வீட்டுல செய்யாங்க ஏன்னா உனக்கு அறிவு இல்லையா? நீங்க சொன்ன மாதிரிதானே நான் செஞ்சேன். சொன்ன மாட்டீங்க பாவத்தை கட்டு போட்டு மொட்டை மட்டையா ஓட்டு ஓட்டியா அதெல்லாம் எப்படி? நீங்க என்ன சொன்னீங்க? அந்த பையனுக்கு தெரியல, புது பையன். அந்த பையன் அங்க நிக்கட்டும். நீங்க வந்து செய்யறீங்க. நான் ஆடுது. எத்தனையோ சொல்ல பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்ல பார்க்கல இப்படி படைக்குது முடிச்சு பட சொல்ல பார்த்து உங்ககிட்ட அடுத்த ஷூட்டிங் ரெடி பண்ணலாம் இவன் எனக்கு எடுத்துதான் சரி பண்ணுவான் சரி சார் மறுபடியும் அப்படி இன்னும் செம்புல மோசத்துக்கு நடிக்காத அஞ்சு ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை பையட்டா எப்படி நடிக்கிறது அறிவு இல்லையா இல்ல சூடு இல்லையா இல்ல தொடர்ந்து இல்லையா அத்தனை கண்ணாடியை பார்த்து உங்களை பார்த்து கேட்டுக்கங்க. நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க, அந்த மாதிரி தான் நான் செஞ்சேன். அதனால என்னைய கேட்கறீங்களே, நீங்க உங்களை எல்லாம் கேட்டுக்கோங்க. நான் என்ன சொல்லி கொடுத்தேன் என்ன சொல்லி கொடுத்தேன் கூட்டு வச்சு என்ன குத்த சொல்லி நான் அந்த பையனை என்ன செய்யேன்? சும்மா அந்த பையனை கையை பிடிச்சி இப்படி இழுக்கடா, இல்ல கையில பிடிச்சடா, என்ன பண்றேன் நானு? நீங்க என்ன சொன்னீங்களோ அதான் நான் செஞ்சேன். ஒரு பொம்பளை பிள்ளை பொறுமை இருக்கணுங்கிறதுனால இருந்தேன். நான் என்ன சும்மா அந்த பையனை கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரியும் கட்டி பிடிச்ச மாதிரியும் முத்தா கொடுத்த மாதிரி பேசிட்டு அவனை கற்பு விட அழுங்க நான் போறேன் போறேன் அவ்வளவுதான் 2 கோடி க்ளோஸ். படம் ஓடாதுங்க, படம் ஓடாதுங்க. படம் எப்படிதான் ஓடுவேன் உன்னை மாதிரி பொண்ணு
அச்சம் மடம் ஞான பயிர்ப்பு நீ பேட்டை தூக்கிட்டு கிளம்புடா. உட்கார்ந்து இருந்த இருந்தா, தெருவு மாத்திரம், தெருவு மாத்திரம், குடும்பத்தோட. பழைய சுரேஷ் ராஜா அடுத்த பிளேட்டு கிளம்புடா. அடுத்து வெள்ளை வச்சு வேலை வர மாட்டாரு. உங்களை நம்பி வந்துட்டேன். லேட் காதுங்க. அவ்வளவு காணுங்க காதுங்க. அப்ப நான் போக மாட்டேன். போக மாட்டேன்னா பால் குடிவி. பாரு. அதான் வயலி அவன் நல்லா செய்வானா. சரி நீ காதுங்க. ஒரே ஒரு புத்தகம் கொடுத்துருவா. கேட்டேன் உங்களுக்கு இல்ல ஹீரோனுக்கு கொடுத்து போறேன். அது ஹீரோனு குடுறா. அப்படி என்ன வேண்டாலும் இருக்கிறான். எப்பதான் நான் குடுப்பா? ஊராடி என்ன உங்களுக்கு கேட்க அச்சம் மரம் நானும் பயிர்ப்பு பயிர்ப்பு இருக்கணும்ல. நான் இருக்கு இருக்கணும் ஆம்பளை இருக்கணும். சரி இருக்கணும். மூணு இருக்கணும். மூணு நடைமுறை கண்டிப்பாக கட்டுப்பாடு இருக்கா இந்த நாலு இருக்கா அவங்க என்கிட்ட நாலு இந்த மூணு இருக்கணும். என்கிட்ட இருக்கு. நான் பொறுமையா இருந்துட்டு நான் பொறுமையா நிக்கிறேன். நீங்க பொறுமையா இந்த பாக்குற ஆளு கேட்டு பாரு. எங்க கேட்டு பாரு. என்ன பண்ணல கெட்ட கண்டாந்து போல எடுப்பு தூக்கி வச்சுட்டு தேடாமா நான் கண்டா வருவானே. நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஒரு டைரக்டர் நின்னுக்கிட்டு இப்படித்தான் செய்யணும். அந்த பையன் போல செஞ்சது சரியில்லைன்னு சொன்னேன். என்ன செய்ய சொன்னேன்? நான் போய் செஞ்சா அப்புறம் என்ன சொன்னேன்னு அர்த்தம். அவருக்கு சேவை எட்டாடுறாங்க அவர் செஞ்சிருப்பாருல உறுதியா இருக்கும் பாரு. உனக்கு முடியாதா உனக்கு முடியாதா என்ன சீட்டா நடிப்பா அதிகமா பேசிட்டு நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. ஐயா வேற ஆட்டுக்கு ஓட்டு வச்சுக்க வேற எவன்கிட்ட இந்த ஓட்டு ஓட்டுங்க. இந்த மனப்பாறைகள் இந்த ஓட்டை நினைச்சுன்னு வச்சுக்க. உட்கார வச்சு விடுங்க பாத்துக்க. கலப்பாற இது கபடி கலப்பாற நோட்டி ரொம்ப எடுத்து விடுவேன். உன்னை நோக்க மாட்டேங்க. உன்னை உடச்சு தூக்கி நீ என்ன பெரிய ஆளு நீ என்ன பெரிய ஆளு? ஆசீர்வாத ஆளு நீ பெரிய ஆச்சரியம் தாலியா? நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச கீழே நான் இப்ப பேச மழையில முளைச்ச சிறுநீரை நீனு. நீ நீ சிறுநீரை ஏன் ஆட்டாத? சிறுகிறையா சிறுகிற மாதிரி கழுகிற இருக்குமா இருக்காதுல. சிறுகிற என்ன செய்வாங்க என்ன செய்வாங்க? கடைவாங்க நல்ல கடைவா. சட்டி ஆட்டிருக்கு என்கிட்ட தான் இருக்கு. மத்து என்கிட்ட இருக்கு உங்கள்கிட்ட இருக்கு. என்கிட்ட இருக்கு ஆ. அந்த கீழே ஒரு சட்டியை விட்டு கலந்துன்னா ஒரு சட்டி பொத்தல் வந்துடும் அப்படி சட்டையை நீங்க எதிர்பார்த்திருக்கலாம். ஆ. ஏன்னா இது மனப்பாறை சட்டை. ஆ. மத்த போட்டு கலர கலர எப்படி கொடுக்குமா நினைச்சு உடையாதியா? மனப்பாறை மனப்பாறை என்னதான் நீ பெரிய ஆளு நீ என்ன பெரிய ஆளு? பெரியாச்சே. நான் பெரிய ஆளு. ஆச்சரிய பெரிய ஆளு நான் எல்லாத்தையும் பெரிய ஆளு. சாதிக்க பிறந்தவனே ஆம்பளை சாதிக்க பிறந்ததை என் குல தாய்மார்கள். உலகத்துல ஆள் இல்லாமல் பெண் இல்லை பெண் இல்லாமல் ஆணை சிவனுக்கு சக்தி இல்லை சக்தி நம்ம சிவனுக்கு வேணும். உலகத்தில் எனக்கு தான் பெருசு எனக்கு தான் பெருசு. எனக்கு தான் பெருசு எனக்கு தான் நிப்பாட்டுங்க அண்ணே ஒரு டேப் எடுத்துருவானே ரெண்டு அளந்து யார் அளக்கிறது? ரெண்டு பேரும் தெரிஞ்சுட்டா காட்டுங்க வேணாம் என்னத்தை காட்டிட்டு மூட்டு நடக்கும்போது தள்ளி வைப்பாங்க. பொறுமைக்கு இலக்கிற வந்தது அவங்க பொறுமை போக்கிச்சுன்னா பொம்பளை பையன் நான் சொல்லுவேன். இந்த இடத்துல பொறுமையா ஆமா. பேச்சுக்கு பேச்சு பேச்சு பேச்சு. மூச்சுக்கு மூச்சு மூச்சுக்கு மூச்சு. வீச்சுக்கு வீச்சு பேசிக்கிட்டே இருப்பேன். ஒண்ணு ஒண்ணு எத்தனை ஒண்ணு ஒண்ணு ரெண்டு. ரெண்டு. ரெண்டு ரெண்டு நாலு. நாலு நாலு வச்சுடா நாலு நாலு போச்சுன்னா சைபர். சைவத்தை ஒண்ணு போகுமா போகவே போகாது. போகும். எப்படி போகும்? நான் போக வைப்பேன் எங்க சொல்லுங்க பாப்போம். இதான் சைவர் யார்தான் சைவர்? இதான் ஒண்ணு ஒண்ணு. உள்ள போகுது மூச்சு நோய் இடம் கொடுத்தா உடனே தெரிவிடுவேன் மூச்சு இடம் கொடுத்தா தானே. இந்த மூச்சு இடமே கொடுக்காது. ஒரு நூல் அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி விட்டு போய்கிட்டே இருப்பேன். நீனு ஆ. உங்க அப்பத்தா வந்தால் முடியாது எங்க அப்பத்தான எனக்கு என்ன மேல பாருங்க. ஒண்ணு முதல்ல ஒண்ணு நான் பெரிய வழி ஆள்லாம் பார்த்தவன் நீ எவ்வளவு பெரிய ஆளை பார்த்தாலும் சரி. இன்னைக்கு லைலாவை பார்த்திருக்கீங்க. பார்த்துட்டேன். அப்படியா? நீ உன்ன திறமை இருக்கா என்கிட்ட எந்த அளவுக்கு திறமை இருக்கோ அந்த அளவுக்கு திறமை அடிக்கணும் நின்று பேசுவேன். இந்த இடத்துல என்ன பண்ற ஆதி பாடி வியாபாரம் பார்க்கறேன். உங்க வியாபாரம் என்ன வியாபாரம் நான் வந்து இலக்கிய வந்தாரு. இளநியா அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இந்த வெயிலுக்கு இளநி நல்லது எங்க வெயில் தாங்க முடியலங்க. நாட்டு இளநியா பொள்ளாச்சியா உங்களுக்கு எந்த இளநி வேணும்? நாட்டு இளநி வச்சிருக்கேன், பொள்ளாச்சி இளநி வச்சிருக்கேன், செவ்வழனி வச்சிருக்கேன், ஆயிரம் சொல்லி கொப்பரங்காய் வச்சிருக்கேன். ஆமாங்க பீஸ் ஆயிடுச்சுங்க. கொப்பரைக்காயா ஆமாங்க பொள்ளாச்சி இளநி. உன்னை பார்த்தா இளநி விற்கிற மாதிரி அப்புறம் என்னதான் விற்கிறவான்னு உங்களுக்கு தெரியும். தண்ணி பழம் மாதிரி வெளியில ஆட்கள். என்ன பேச்சு? ஏன் வச்சுக்கிட்டாலும் நேற்று பழம் பாத்தியாரே சரி 3 நாளா வெயில் ஓவர் தண்ணி பழத்தை சேர்ந்து சாப்பிட்டுறவா சூடு முடிச்சிருக்கீங்க சூடு பிடிச்சதுக்கு என் வாழைப்பழம் நீங்க என்ன இளநி நீங்க ஒரு இளநி என்ன விலை? 50 ரூபாங்க. 50 ரூபாய் ஆமாங்க. சூப்பர் கம்மியிலே இந்த விலை நானே வியாபாரம் பார்த்தேன் என்ன வியாபாரம் பார்க்கறீங்க? நான் வந்து நொங்கு நல்ல நொங்கு. ஏன்னா இளநி வித்தாங்க நொங்கு வித்தாங்க. அதோட பணம்
சொரட்டி சொரட்டி அணில் ஓடாம யாரு கூப்பிடுறாங்க போயிடாத சத்தியமா போக மாட்டேன். ஓட்டல் உள்ளது வீடு வாங்க ஏய், நமக்கு பிடிக்காத வேலை வேணாம். அதனால ரெண்டு பேரும் யாவாச்சு ஆ. இந்த ரெண்டு ஆடி பாடி யாவாச்சு எங்க பாப்பேன்? அடி கையால பிடிச்சாக்குள்ள அடி கையில உள்ள பிச்சைக்குள்ளே கணக்கில்லாத பரமரம்தான். இந்த பழமர தோப்புக்குள்ளே பரமரே தோப்புக்குள்ளே தோப்புக்குள்ளே பரமரே தோப்புக்குள்ளே கூட்ட போறே கலப்ப ஊட்ட போறே கலப்பே புதுப்பட்டியில ஓட்ட போற நம்ம பொழப்ப புதுப்பட்டியில ஓட்ட போற நம்ம பொழப்பே கையில பிடிச்சாக்குள்ள என்னங்க நீங்க கொஞ்சம் கூட இருக்கா இல்லையா உங்களுக்கு மைண்ட் அங்க இருக்கு எங்க வைக்கிறீங்க என்ன மட்டும் அடிச்சுக்கிற மைக் இங்க இருக்கு மைக் அங்கேயா இருக்கு மாயக்குட்டி எங்க வைக்கிறீங்க இங்க ஒரு மைக் இருக்கு ஆ. இங்க ஒரு மைக் உனக்கு அந்த மைக்கு எனக்கு இந்த மைக்கு ஆமா போய். ரமேஷுக்கு இந்த மைக்கு தாளா. ஆத்தாடி என்னாச்சு ராஜார் என்னாச்சு எல்லாம் இந்த ட்ரெயின் இந்த ஆமா. டைப் பண்ணி ஆசி சம்பளம் வாங்குது ஆமா. அடி நீங்க மட்டும் அடிக்காமலே நிக்கிறீங்க. அடிக்காம நினைக்கிறேன் ஏன்? உன் அடிப்பை பார்த்துட்டே நம்ம அடிப்பு என்னால என்ன செய்ய முடியுமோ இதுக்கெல்லாம் காய்ச்சி தர மாட்டாங்க நல்லா நல்லா குத்துமா மாதிரியா? நீனா தனியா குத்துனா நூறு முடியாது என்ன சேர்த்து குத்து நீங்க வர மாட்டீங்க. பார்த்தாச்சா எப்படி எப்படி இருக்கு எங்க அண்ணே, இந்த சைஸுக்கு யூடியூப் காரர் தான் லாய்க்கு அதுக்கு மான வரிசை சூப்பர்மா
நல்லா தெரியுமா உண்மையிலே நல்லா ஆடுறீங்க நல்லா பேசுறீங்க நல்லா பாடுறீங்க அடுத்த நம்ம படத்தில் நீங்க தான் கதாநாயகி பாட்டி சொல்லி அப்படின்னா உள்ள டவுசர் போட்டுருக்கீங்க உங்களுடைய பேர் என்ன? என்னுடைய பேர் நான் அழகான பேர் அற்புதமான பேர் என்ன பேர் தெரியலாம் சொல்லாத போ வீட்டுக்குள்ள கூட போ போயிட்டேன் சொல்லுமா என் பேர் லைலா லைலா அருமையான பேரு My name is சண்முகராஜா சண்முகராஜா I love you உங்களை நான் காதல் பண்றேன் காதல் என்றால் என்ன காதல் என்றால் உன் இதுக்குள்ளே அது அன்பை செலுத்துவது உன் மனசுக்குள்ளே ஓ என் மனதுக்குள் அன்பை செலுத்துவது ஆமா காதல் என்றால் தெய்வீகமானது மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல இன்னும் தாண்டி புனிதமான காதல் புனிமையான காதல் ஆஹா. பழமையான காதல் ஆமா. அந்த சொல்றே பாரு ரமேஷ் கைவண்ணத்துல உங்க காதல் அப்படி என்னுடைய காதல் எப்படி தெரியுமா ஆமா இந்த இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை இரவினில் அவிழ்ந்தது இவனது வேலை அப்படி சொல்லாதீங்க இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமண மாலை இரவுக்கும் உரிமைக்கு பிறந்தது நேரம் உலகம் நமக்கென்று திருமண
இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமண மாலை ஆதி வந்தது ஓடி திறந்தே பார்வதி ஆதி தூக்கத்தில் போதலை தழுவி ரவி வருகின்றோ ஆதி தூக்கத்தில் போதலை தழுவி ரவி வருகின்றோ பாடி 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 வருமாறி பறக்கும் இசையை கண்டு இதயத்தில் விழுந்தது திருமண மாலை முடிவுக்கு பிறந்தது நேரம் உலகம் ஒருவர் என்பதே உண்மை உலகம் நமக்கென்று உண்மை